Hi guys, welcome to PC Tamil channel. நீ நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இன்டர்நெட் லாஸ். நம்ம நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ரொம்பவே கம்மியாக தான் லாஸ் ஆகும். ஆனால் ஒய்ஃபை மூலியமாகவோ ஒயர்லெஸ் த்ரெட்டிங் மூலியமாகவோ நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ரொம்பவே லாஸ் ஆகுது. அதை எப்படி குறைக்கிறது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டி வியூ பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பிசி ஆன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டைப் ஹேர் டு சர்ச். அது என்ன பண்ணுங்கள், நீங்கள் ரன்னு டைப் பண்ணி ரன் ஆப்ஷன் எடுத்துங்க. பார்த்தீங்கன்னா கீழே வந்து சின்னதாக ரன் ஆப்ஷன் வந்துடுச்சு. அதை என்ன பண்ணணும்னா services.msc நான் மேலேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கரெக்டாக டைப் பண்ணி எடுத்துங்க. .msc டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்வீசஸ் பாப்பப் விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்ட் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து பேக்ரவுண்ட் இன்டெலிஜென்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் கடைசி வச்சு டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டு இன்டெலிஜென்ட்டோட பாப்பப் விண்டோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங் வந்து ஸ்டாப்பில் இருக்கும். அதாவது சர்வீஸ் ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது, அதை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுங்க. இதனால் உங்கள் பிசிக்கு எந்த பாதிப்பும் வராது. அந்த ஸ்டாப்புங்கிறத ஒன்று கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா லோட் ஆகி ஸ்டார்ட்டுன்னு வந்துடும். இப்போ வந்து சர்வீஸ் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டாப்பில் இருக்குது, அது ஒன்று பண்ணிங்க. அது அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் டைப்புன்னு இருக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆட்டோமேட்டிக் மேனுவலாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் டிசேபிள் பண்ணிங்க. டிசேபிள் பண்ணிக்கிட்டு அப்ளைன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓகேங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிரும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் அது ரன்னிங்கில் இருக்குங்க. பாருங்கள், ரன்னிங்கில் இருக்குது. நார்மலாக நம்ம நெட்வொர்க் கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் ஆகிறது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். நம்ம அப்டேட்டே கொடுக்காட்டியும் அது அப்டேட் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டேட்டஸ் ரன்னிங்கில் இருக்கிறது இதையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதனால் அந்த விண்டோஸ் அப்டேட் பண்ணுறது வந்து ஒன்றும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வேணும்னா உள்ளார போய் அப்டேட் கொடுத்தா மட்டும்தான் அப்டேட் ஆகும். நீங்கள் கொடுக்காம பின்னாடி பக்கம் உங்களுக்கு இதே ஆகாது. நீங்கள் ஸ்டாப்னு ஒரு வாட்டி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி இதில் வந்து மேனுவலில் இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிங்க. டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்ளை இருக்கும். அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தா சர்வீசஸில் நம்ம பண்ண வேண்டியது இவ்வளோ தான். இந்த ஒரு ஆப்ஷன் செஞ்சுட்டு வெளில வந்து ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. ரீஃப்ரெஷ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் ஹேர் டு சர்ச்லேயே வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். டாஸ்க் மேனேஜர் சர்ச் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனுக்கு உள்ளார போயிங்க. உள்ளார போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரே நிமிஷம் வந்து நீங்கள் இன்டர்நெட் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து இன்டர்நெட் எதில் ரொம்ப லாஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கும். இந்த ஏரோ மார்க் வந்து உங்களுக்கு மேலே இருக்கும். நெட்வொர்க் அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அது உங்களுக்கு வந்து அப்பில் தான் இருக்கும். அதை நீங்கள் டவுன் சைடு வச்சு நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா எதுக்கெலாம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டும். டேட்டாஸ் வந்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காட்டும். நான் அதை டிசேபிள் பண்ணதுனால இங்கே வந்து அதிகமாக லாஸ் ஆகலை. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டான எதுக்கெல்லாம் இன்டர்நெட் லாஸ் ஆகுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் எண்டு டாஸ்க் கொடுத்துக்கலாம். நான் கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கைப் ஆப் நான் வந்து யூஸ் பண்ணலை. ஆனால் மெமரி ஸ்டோரேஜ்லேயும் வந்து 17 MB ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. இன்டர்நெட் வந்து எனக்கு இப்போதைக்கு லாஸ் ஆகலை.
நான் வந்து டிசேபிள் பண்ணதுனால எனக்கு இன்டர்நெட் லாஸ் ஆகலை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நெட்வொர்க் நேராக வந்து உங்களுக்கு டேட்டா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது அப்பில் மேலேயே காட்டிடும். நான் எல்லாம் வந்து டிசேபிள் பண்ணதுனால எனக்கு காட்டல. அதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், மூணாவதாக எண்டு டாஸ்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எண்டு டாஸ்க்கை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இனிமேல் வந்து நீங்களாக வந்து ஸ்கைப்பை ஓப்பன் பண்ணாமல் அந்த ஸ்கைப்புங்கிற ஆப்புக்குள்ளே டேட்டா வந்து எக்காரணத்தை கொண்டும் பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. இதுதான் உங்களுக்கான ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அதிலே பார்த்தீங்கன்னா இந்த டாப் சைடு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபைலு வியூ, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போய்ங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே பார்த்து நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்க ஆப்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் ஷோ ஆகும். அது எந்தெந்த ஆப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலையோ இல்லை அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஆப்ஸ்லாம் வந்து டிசேபிள் பண்ணிங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா K7 கிளீனர் வந்து நான் வந்து எப்பயே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆனால் அது இன்னமும் என்னோட பிசியில் எனபிளில் பேக்ரவுண்டில் நெட்டு வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொடுத்து டிசேபிள் கொடுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிசேபிள் கொடுத்துடலாம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து நான் யூஸ் பண்ணலை, ஆனால் அதுவும் வந்து டேட்டா வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டுருக்கு. அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் அப்படிங்கிறத கொடுத்துடணும். கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு ஒரு 3 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் பிசியை ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்துங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து அதிகமாகவே லாஸ் ஆகாது. இந்த ப்ராப்ளம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் இது மாதிரி போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும், ப்ராப்ளம் சால்விங் வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். நன்றி.